வணக்கங்க. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, na10.io யூஸ் பண்ணி ஒரு இமெயில் டெஸ்ட் ட்ரிகர் எப்படி பண்ண போறோம். ஒரு ஏஜென்டிகேல இருந்து ஒரு இமெயில் டெஸ்ட் ட்ரிகர் நம்ம எப்படி பண்ண போறோம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வீடியோல. என்னோட ப்ரீவியஸ் வீடியோல நான் na10ல ஒரு பேசிக் அஷ்யூர் ஏ ஏஜென்ட் எப்படி வந்து ஓப்பன் யூஸ் பண்ணி ஒரு ஏஜென்டிகே எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் எப்படி வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை பார்த்துருந்த ஒரு வியூவர், ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாரு, பிரதர் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ அது மாதிரி na10ல எனக்கு இன்னும் கொஞ்சம் போடுங்க, எப்படி வந்து ஒரு ட்ரிகர் ஆக்ஷன் ட்ரிகர், ஒரு இமெயில் ஆக்ஷன் ட்ரிகர் பண்றது, அண்ட் தென் ஒரு ப்ராஜெக்ட் பர்ஃபார்மன்ஸஸ் லெவல்ல நான் எப்படி பண்றது அப்படின்றது வந்து எனக்கு கேட்டிருந்தாப்புல. அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் na10ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு இமெயில் டெஸ்ட் ட்ரிகர் எப்படி பண்ண போறோன்றதை இங்கே சொல்ல போறோம். ஓகேங்களா? வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட டைரக்ட் ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி சாட் ரிசீவ் மெசேஜ்ட வந்து அஷ்யூர் ஓப்பன் ஏஐ ஏஜென்டிகே செட் பண்ணுறது என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கு. ஸோ ஃப்ரம் த பிகினிங் சைன் அப் சைன் அவுட், எப்படி நீங்கள் na10க்குள்ளே சைன் இன் ஆகி வரணும், உங்களுடைய அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், அக்கௌண்ட் ஃப்ரீ ட்ரையல் எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் தென் வந்ததுக்கப்புறம் ஒரு சிம்பிளாக அஷ்யூர் ஓப்பன் ஏஐ சேட் வந்து டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் எப்படி பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடிஷ்னலாக 2 ஈவெண்ட்ஸை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து சிம்பிள் மெமரி, அனதர் ஒன் இஸ் லைக் சென்ட் இமெயில். இந்த சிம்பிள் மெமரி எதுக்கு அப்படின்னா, உங்களோட இமெயில், அதாவது நீங்கள் அனுப்புகிற சப்ஜெக்ட்ஸ் அண்ட் தென் பாடி இருக்குங்க இல்லையா, அந்த ரெண்டுத்தையும் வந்து ஒரு மேட்டர் ஆஃப் கேஷே மெமரி மாதிரி இங்கே ஸ்டோர் பண்ணி தான் உங்களுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த சிம்பிள் மெமரி தேவை. ஸோ சிம்பிள் மெமரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வந்து டெஸ்ட் மெயிலுக்கு. ஸோ அதுக்கப்புறம் சிம்பிள் மெமரி உங்களோட யூஸ் கேசஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. சென்ட் இமெயில் அப்படின்றது உங்களோட ரெசிபியன்ட், அதாவது இமெயில் ரெசிபியன்ட் நீங்கள் கொடுக்கணும். டு யார் கொடுக்க போறீங்க, ஃப்ரம் யாருக்கு வரப்போகுது, அதுக்கப்புறம் என்ன சப்ஜெக்ட் கொடுக்க போறீங்க, என்ன பாடி கொடுக்க போறீங்க, இது எல்லாமே வந்து சென்ட் இமெயிலில் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னா செட் பண்ணணும், கான்ஃபிகர் பண்ணி ஆகணும். அண்ட் தென் எடிட் ஃபீல்டு வந்து அவுட்புட். இந்த எடிட் ஃபீல்டு எப்படின்னா, அவுட்புட் வந்து என்ன மாதிரி வந்து உங்களுக்கு இமெயில் போகணும், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜேசன் போகணுமா, ஃபைல் போகணுமா, இல்லைனா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் போகணுமா அப்படின்றத நீங்கள் இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நான் இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு காட்டுறேன். ஸோ இந்த 3 ஃபீல்ட்ஸும் நீங்கள் எங்கேருந்து ஆட் பண்ணணும்னா இங்கேருந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சேட் ட்ரிகர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ சேட் ட்ரிகருக்கு ஆப்ஷன் வந்தீங்க, இந்த ஐக்கான் வருது பார்த்தீங்களா, சேம் ஐக்கான். ஸோ இந்த மாதிரி சேட் ட்ரிகர் ஆப்ஷன்ஸை நீங்கள் இங்கேருந்து ட்ராக் பண்ணி இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏ ஏஜென்ட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். சேம் திங் லைக், ஓகே சம்திங் ஐ மிஸ்ட் இட் ஹியர். ஓகே, ஏ ஏஜென்ட் அப்படின்றது ஏ ஏஜென்ட் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, yes you can find that AI agent, and the agent direct drag and drop பண்ணிடுங்க. in the matter of 2 seconds தான் ஆகும். and then edit field செட்ஸ்னு இருக்கு. இந்த எடிட் ஃபீல்ட் செட்ஸையும் இங்கே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது மூணுத்தையும் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஸ் லெவல் ஆஃப் கனெக்ஷன் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த பேஸ் லெவல் ஆஃப் கனெக்ஷன் ரெடி ஆன அடுத்த செகண்டே இங்கே 3 ப்ளஸ் சிம்பிள்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி இந்த 3 ப்ளஸ் சிம்பிள்ஸில் நீங்கள் ஒன்று ஆட் பண்ணிட்டே வரணும். அந்த ப்ளஸ் சிம்பிளும் சிமிலர் டு திஸ் இங்கே தான் வரும். இங்கே வந்ததே என்ன பண்ண போறீங்கன்னா, அஷ்யூர் ஓப்பன் ஏஐ அப்படின்னு டைப் பண்ணுங்க. அஷ்யூர் ஓப்பன் ஏஐ சேட் மாடலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். நான் அந்த பாயிண்ட்டுக்கு லேட்டராக வரேன். அதே மாதிரி சிம்பிள் மெமரியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் மெமரியும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைக் திஸ், இந்த மாதிரி சிம்பிள் மெமரி போட்டு சிம்பிள் மெமரி ஆட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் மெமரியை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஜிமெயிலுக்கு நீங்கள் வந்து அகைன் கோயிங் டு கிவனா ஜிமெயில் தான் கொடுக்க போறீங்க. எஸ், ஜிமெயில் கொடுத்துருக்கோங்க. ஜிமெயிலை தூக்கி இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 விஷயத்தையும் நம்ம இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியாச்சு. ஒன்று வந்து அஷ்யூர் ஓப்பன் ஏஐ சேட் மாடல், சிம்பிள் மெமரி அண்ட் தென் சென்ட் இமெயில். இந்த 3 வச்சு தாங்க நம்ம ஏஜென்ட் வந்து லாஜிக் பர்ஃபார்ம் பண்ண போகுது. இந்த சேட் மெசேஜ் ரிசீவ்டு வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து உங்களுக்கு இன்புட் ட்ரிகர் பண்ணி ஏ ஏஜென்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஓப்பன் ஏஐ அதை டிடெக்ட் பண்ணி சிம்பிள் மெமரிக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து இமெயில் சென்ட் ட்ரிகர் பண்ண போகுது. அவுட்புட் எப்படி வருதுன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக வரப்போகுது. இவ்வளோ தாங்க ஆர்கிடெக்சர். நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் ஏஐ மாடல் நான் எப்படி கான்ஃபிகர் பண்ணிக்கிறது, என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும். பட் டபுள் கிளிக் பண்ணி அகைன் ஐம் கோயிங் டு ஷோ தட். இங்கே என்னோட அக்கௌண்ட் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண அக்கௌண்ட் நேம் இருக்கு. இந்த அக்கௌண்ட்டை எடிட் பண்ணி காட்டுறேன். எடிட் பண்ணிங்கன்னா இங்கே ஏபிஐக்கு செட் பண்ணணும். அஷ்யூர் அக்கௌண்ட்டில் நீங்கள் போர்ட்டலில் போய் ஸ்டூடியோவில் ஒரு மாடல் ஜென்ரேட் பண்ணிக்கணும். அது எல்லாமே என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கு. அது லிங்க் நான் இங்கே பயோவில் கொடுக்குறேன், அல்லனா இங்கே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த ஏபிஐ கீஸை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கணும். அண்ட் தென் ரிசோர்ஸ் நேம் என்ன மாடல், ஜிபிடி மாடல் என்ன சூஸ் பண்ணிக்கிங்களோ அதையும் போட்டுறணும்.
ஏபிஐ வெர்ஷன் போட்டுறணும், என் பாயிண்ட்ஸையும் போட்டுறணும். இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு விஷயம் பண்ணணுங்க, மறந்துடாதீங்க. இங்கேயும் நீங்கள் வந்து மாடல் டெப்ளாய்மெண்ட் மாடல் நேமை கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் பேக் டு கேன்வாஸ் வந்துருங்க. உங்களோட அஜூர் ஓப்பன்ஏஐ சாட் மாடல் ரெடி. ஓகேங்களா? சிம்பிள் மெமரியில் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. சிம்பிள் மெமரியை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா செஷன் ஐடி 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கனெக்டட் டு சாட் ட்ரிகர், இன்னொன்று வந்து டிஃபைன் பிலோ. டிஃபைன் பிலோ வந்து கஸ்டமைஸ்டாக நீங்கள் மாற்றிக்கிறது தான். நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். உங்களோட கீயை நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்க போகிறீங்க. கீ நீங்கள் சொல்லிடுவீங்க. அண்ட் தென் கண்டெக்ஸ்ட் லென்த்தையும் நீங்கள் கான்டெக்ஸ்ட் விண்டோ லென்த்தையும் வந்து நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா செட்டிங்ஸில் போய் டிஃபைன் பிலோ சூஸ் பண்ணுறதுக்குள்ள கனெக்டட் சாட் ட்ரிகர் நோடே சூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது வந்து டிஃபால்ட் எக்ஸ்பிரஷனை எடுத்துக்கும், செஷன் கீ எக்ஸ்பிரஷன்ஸை எடுத்துக்கும். இப்போதைக்கு நான் டிஃபால்ட் செஷன் கீ எக்ஸ்பிரஷனில் போகிறேன். பட் பை லேட்டர் உங்களுக்கு டிஃபைன் கஸ்டமைஸ்டு ஆஃப் யூசர் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? பேக் டு கேன்வாஸ் வந்துடுறேன். அண்ட் தென் சென்ட் இமெயிலுக்கு போங்க. சென்ட் இமெயிலுக்கு டபுள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். எஸ் அஃப்கோர்ஸ் ஓப்பன்ஏஐ அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ண மாதிரி ஜிமெயில் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும். எடிட்டில் போயிட்டு அந்த அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதாவது ஜிமெயில் என்ன சூஸ் பண்ணணுமோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் கேட்கும். அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வந்து சிங்க் ஆகிக்கும். ஸோ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பின்னாடி வந்துருங்க. கீப் எடிட்டிங்னு கேட்குது. ஐம் ஜஸ்ட் க்ளோசிங் இட். க்ளோஸ் பண்ணி பின்னாடி வந்ததுக்கப்புறம் டூல் டிஸ்கிரிப்ஷன் செட் ஆட்டோமேட்டிக்லி கொடுத்துக்கோங்க. டோன்ட் மேனுவலி கொடுத்தா அந்த எக்ஸ்பிரஷன் நீங்கள் மேனுவலாக செட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்லி கொடுத்தீங்கன்னா மெசேஜ் டைப்பு நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் மெசேஜஸ் தான் அனுப்புறேன். லேபிள் டிராஃப்ட் அண்ட் த்ரெட்டாக நான் அனுப்ப போகிறதில்ல. ஸோ சென்ட் வந்து என்ன கொடுக்குறேன்னா எஸ் அஃப்கோர்ஸ் ஐம் கோயிங் டு பர்ஃபார்ம் ஒன்லி சென்ட் ஆப்ரேஷன் மட்டும் தான் நான் இங்கே பண்ண போகிறேன். டெலிட்டோ இல்லைனா கெட் மெனி மார்க்கஸ் ரீட் மார்க்கஸ் அன்ரீட் இது எதுவுமே நான் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் இன்னைக்கு ப்ரோட்டோடைப் வந்து சென்ட் மட்டும் தான் நான் உங்களுக்கு சூஸ் பண்ணி காட்ட போகிறேன். சென்ட் முடிச்சுட்டேன். அண்ட் தென் எக்ஸ்பிரஷன் வந்து டிஃபால்ட் நான் இது சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிஃபால்ட் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வந்து ஃபிக்ஸ்டு அண்ட் தென் எக்ஸ்பிரஷன் 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நீங்கள் எக்ஸ்பிரஷன் சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் கர்லி பிரேசஸ் சும்மா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் கர்லி பிரேசஸ் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஃப்ரம் ஏஐயும் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே பேராமீட்டர் இமெயில் ரிசப்ஷன் கொடுத்தாகணும். சரிங்களா? அப்படி கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இட் வில் ஷோ இன் தி க்ரீன். தப்பாக கொடுத்தீங்கன்னா இட் வில் ஷோ யூ அஸ் அ ரெட் காட்டும். இங்கே கரெக்டாக வந்தீங்கன்னா க்ரீன் காட்டும். அவ்வளோதான். சரிங்களா? இதே மாதிரி சப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் மெசேஜும் கொடுத்துக்கோங்க. இமெயில் டைப் வந்து டெக்ஸ்ட்னு போட்டுக்கோங்க. ஏன்னா நான் டெக்ஸ்ட்டாக தான் அனுப்ப போகிறேன். ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கான்ஃபிகர் பக்காவாக நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஸ்டெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கே இமெயில் ரிசப்ஷன் போயிடுங்க. அங்கே உங்களோட என்ன வேணுமோ, அதாவது நீங்கள் யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருங்க. சப்ஜெக்ட் டெஸ்ட் கொடுத்துருங்க. இமெயில் பாடி டெஸ்ட்டும் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பேக் டு கேன்வாஸ் வந்துருங்க. உங்களோட சிம்பிள் மெயில் ட்ரிகர்ட் ஏஜென்ட் ரெடி. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஐம் சென்டிங் எஸ் ஹாய் ஹியர். மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கு பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கா? நோட் எக்ஸிக்யூட் சக்ஸஸ்ஃபுல்லி. நான் வந்து இப்போ என்ன மெயில் அனுப்பணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து சென்ட் டு வினோ ஹாரிக்கு நான் அனுப்பணும்னு சொல்ல போகிறேன். ஓகே, சென்ட் டு வினோ ஹாரி 92@gmail.com அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் சப்ஜெக்ட் என்ன போடணும் அண்ட் தென் பாடிக்கு என்ன போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா டெஸ்ட் வித் N8N. எஸ், அவ்வளோதான். மெயில் செட். இப்போ நான் மெயில் போகிறேன். மெயில் போயிட்டு என்னோட இன்பாக்ஸை செக் பண்ணுறேன். ஆல் மெயில்ஸில் போயிடுங்க. ஆல் மெயிலில் போயிட்டு இன்பாக்ஸை செக் பண்ணுங்க. அகெயின் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறாங்க. லெட் மீ நோ இஃப் தேர் இஸ் எனிதிங் எல்ஸ் வித் தட்னு கேட்குறாங்க. நோன்னு கொடுத்துக்கிறேன். எஸ்ன்னு கொடுத்துருங்க. I am providing the subject to test ன்னு கொடுக்குறேன். டெஸ்ட் சப்ஜெக்ட் மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, என்னோட இமெயில் சிங்கப் ஆகிறதுக்கு டைம் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், பார்த்தீங்கன்னா எஸ், இமெயில் சிங்கப் ஆகிறதுக்கு டைம் எடுக்குதுங்க. டெஸ்ட் வித் N8N நம்ம ஆல்ரெடி கொடுத்து இந்த ட்ரிகர் இங்கே வந்துடுச்சு. ஸோ நம்ம புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வரதில்லை. நான் அவுட்புட் வரலன்னு அகைன் ஐம் கோயிங் டு ட்ரை வித் தட்னு போயிட்டுருக்கேன். ஸோ அவுட்புட் வந்துடுச்சு. ப்ரீவியஸ் தான் நம்ம ட்ரிகர் பண்ண இமெயில் இங்கே வந்துடுச்சுங்க. டெஸ்ட் வித் N8N வந்துடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ இமெயில் சிங்கப் ஆகுது கொஞ்சம் டிலே ஆகுது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பயந்துடாதீங்க. உங்களுக்கான அவுட்புட் கண்டிப்பாக அதில் வந்துடும்.
ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நம்ம பார்த்துருந்தது ஒரு ரீகேப்பை நான் சொல்கிறேன். நம்ம ரீகேப்பில் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு சேட் ரிசீவர் டெஸ்ட் போட்டிருக்கோம், ஏஐ ஏஜென்ட் போட்டிருக்கோம், அவுட்புட் போட்டிருக்கோம், அண்ட் தென் அஷ்யூர் ஓப்பன் ஏஐ சேட் மாடல் இங்கே கொடுத்துருக்கோம், சிம்பிள் மெமரி யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு சென்ட் இமெயில் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மூணுத்தையும் வச்சு தான் நம்ம வந்து ஏஐ ஏஜென்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேங்களா? இதோட கான்ஃபிகரேஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டினாக போடுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப், சப்போர்ட் அஸ்.